செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வினோத் அண்ணா தான் கேப்டன். அவர் வந்து கேப்டன்சி மீட்டிங் வச்சு நடத்திட்டுருக்காரு. அப்போ வந்து பாரு ஏதோ சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு. ஏன் பாரு நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு வந்து என்ன ஒருத்தர் பேசும்போது நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க வினோத் அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. உடனே வினோத் என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த வீடு க்ளீனாக இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிரை ஏதோ கேட்குறாங்க. அவங்க என்ன தான் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு கொஞ்சம் கம்மியான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது ஏதோ நிறைய பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்வதி அக்ரி பண்ணலை. இந்த டைமில் அமித் வேற சொல்கிறாரு, பாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்வதி வந்துட்டு இருடா நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அமித் அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு. அமித் இந்த மாதிரி மற்றவங்கள்ட்டெல்லாம் அமித் போல்டாக பேசுகிறாரு. அது ஏன் பாரு நான் வந்தால் மட்டும் அப்படியே டப்புன்னு ஆஃப் ஆகுறாருங்கிறது புரியல. அப்படியே டப்புன்னு ஆஃப் ஆகுறாரு. இல்லை இது ப்ரொமோ கட்டான்னு நமக்கு தெரியாது. மேபி அவர் லைவில் பேசியிருக்க கூட செய்யலாம், நமக்கு அது தெரியாது. அவர் சொல்லி அப்படியே விட்டுறாரு. அப்புறமா வந்து வினோதனா வந்துட்டு ஆதிரை கிட்ட சொல்கிறாங்க, அவங்க செஞ்சால் செய்யலைன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா வந்து ஆதிரை கிட்ட சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரம் அவங்க போட்ட ரெகுலேஷன்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு பெரிய சண்டை. அது ஆதிரை ஏதோ பார்வதி ஒர்க் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு பார்வதி எகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. அதுக்கு வினோத் என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் பேச விடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சண்டை நடக்குது இன்றைக்கி. அப்போ கேப்டன்சி மீட்டிங்கில் பயங்கரமான சண்டை இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பிரவீனாக இருந்திருந்தால் பார்வதி பிச்சு உதறியிருப்பாங்க. வினோத் ஆனனால வந்து அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும்ல, அதனால வந்து கொஞ்சம் பயந்து இது பண்ணுறாங்க. எல்லாமே பிரியங்கா பண்ண வேலை தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் பிரியங்கா வந்து வினோதனா தான் இங்கே நம்பர் 1ங்கிறத சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா பார்வதி எப்படி ஹெட் டு ஹெட் சூப்பராக மோதிருப்பாங்க. நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். வினோதனாவும் திருப்பி நல்லா கொடுத்துருப்பாரு. ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்ண நல்லா தெரியும். இது அவங்க சொன்னதுனால பார்வதி வந்து அப்படியே பம்மி போயிடுறாங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு லைவ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதனால தான் வெளியில் உள்ள இன்ஃபர்மேஷன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.